எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சுவலா இது மழை காலம் ஆயிடுச்சு, கோடை காலம். கொசு தொல்லை நம்ம வீட்டுல அதிக அளவு இருக்கும். கிச்சன்ல இருக்கும், பெட்ரூம்ல இருக்கும், ஹால்ல இருக்கும், நம்ம வீட்டு வாசல்ல இருக்கும். எஸ்பெஷலி நைட் டைம் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரூம்ல அதிகமா இருக்கும். இந்த கொசு தொல்லை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாங்க. இது நம்ம இயற்கை முறையில தான் கண்ட்ரோல் பண்ண போறோம். அது நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம சமையல் கட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இதுக்கு வேண்டி ஒரு ஆர்டிபிஷியல் லிக்விட் போய் கடையில போய் வாங்கிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த ஆர்டிபிஷியல் லிக்விட் நம்ம பயன்படுத்தினாலும் உடலுக்கு கேடுங்க. அதனால இந்த இயற்கை முறையில அந்த கொசுக்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேப்பந்தலை எடுத்துக்கலாங்க. உங்க வீட்டுல வேப்பந்தலை இருக்கு அப்படின்னா ஒரு 4 இல்ல 5 கொத்து இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இந்த வேப்பங்கொத்தை நல்லா இந்த மாதிரி உருவிக்கிங்க. உருவி ஒரு பாத்திரத்துல போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல சூடம் இருக்கு அப்படின்னா ஒரு 4 இல்ல 5 சூடம் எடுத்து நல்லா அதை பொடிப்பொடியா நுணுக்கிக்கிங்க. நுணுக்கிட்டு அதை அந்த வேப்பங்கொத்தை உருவி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த குண்டால போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஒரு 7 இல்ல 8 கரண்டி ஸ்பூன் எடுத்து அதுல நல்லா இந்த மாதிரி ஊத்திடுங்க. ஊத்திட்டு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இதை காய வைக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா காயணும். இது காஞ்சா தான் அந்த வேப்பந்தலையில இருக்கிற அந்த சாறு அந்த தேங்காய் எண்ணெயில நல்லா கலக்கும். கலந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வேப்பந்தலை எல்லாமே இந்த மாதிரி ப்ரௌனிஷா உங்களுக்கு கருகும். கருகுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வேப்ப எண்ணெய் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த வேப்ப எண்ணெய் பாருங்க, இப்போ நீங்க பார்த்துருக்கிற மாதிரி உங்களுக்கு வேப்ப எண்ணெய் கிடைக்கும். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க, அதாவது பல்லாரி. இந்த பல்லாரி வெங்காயத்தை எடுத்துட்டு அதோட மேல் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு ஒரு சின்ன குழி மாதிரி எடுத்துக்கங்க. அப்புறம் நீங்க காய்ச்சி வச்ச அந்த வேப்ப எண்ணெயை எடுத்து அந்த குழியில வடிகட்டி நல்லா இந்த மாதிரி கொஞ்சமா ஊத்திடுங்க. உங்க வீட்டுல திரி இருக்கு அப்படின்னா ஒரு நீளமான திரி எடுத்துட்டு அந்த குழியில அந்த எண்ணெய் கூட நல்லா டிப் ஆகுற மாதிரி அந்த திரியை இது பண்ணி தீபமாட்ட நல்லா பத்த வச்சிருங்க. இப்போ இந்த ஆனியன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த எரிய ஒரு ஸ்மெல் கிரியேட் ஆகும். அந்த வேப்ப எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகலைங்க, உங்களுக்கு இந்த கொசு இந்த ஸ்மெல் உங்களுக்கு கண்டிப்பா விரட்டிடும். உங்க ரூம்ல கொசு எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இதை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாசனைக்கு உங்க ரூம்குள்ள இருக்கிற கொசு கம்ப்ளீட்டா வெளியே போயிருங்க. வெளியிருந்து கொசு இந்த வாசனைக்கு உள்ள வராது. அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல ஒரு லெமன் இருக்கு அப்படின்னா ஒரு லெமன் எடுத்துக்கங்க. அந்த லெமனை ஆஃபா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அந்த ஆஃப் லெமன்ல கிராம்பு இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல அந்த கிராம்பு எடுத்துக்கங்க. அந்த கிராம்பு ஒரு 4 கிராம்பு, அந்த 4 கிராம்பு எடுத்து லெமன்ல இந்த மாதிரி குத்தி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொசு வரவே வராதுங்க. இந்த கிராம்போட ஸ்மெல்லும் அந்த லெமன்ல இருக்கிற அந்த அசிட்டிக் ஆசிடோட ஸ்மெல்லும் ரெண்டும் கலக்கில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாசம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த வாசம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொசுவுக்கு சுத்தமாவே ஆகாது. கொசு உங்க வீட்டுல எந்த ரூம்ல அதிகமா இருக்கோ அந்த ரூம்ல இதை வெய்யுங்க. கண்டிப்பா கொசுவே வராது. இந்த 2 டிப்ஸுமே நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. இன்கேஸ் உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க இல்ல மூச்சு திணறல் இருக்கிற பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க வீட்டுல ட்ரை பண்றதை தவிர்த்துக்கலாங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.